ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல் 6ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? பின்வரும் வடிவங்களில் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண். ஒவ்வொரு கணக்காக. முதல் கணக்கு என்ன வடிவமா இருக்கு? ஒரு பிளஸ் வடிவமா இருக்கு. ஓகே, பக்கம் 4, எல்லா பக்கமுமே 4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம முதல்ல சுற்றளவு எழுதுவோம். இது 4, இது 4, இது 4 சென்டிமீட்டர், எல்லாமே 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எத்தனை 4 வருதுன்னே பார்க்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது வருது. ஓகே, இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இங்கே 3, 4 பக்கமும் 3 3 இது வர்றதுனால 12 4 வருது. ஓகே, அப்போ 4 × 12 பக்கம் இருக்கு. 4 12 48 சென்டிமீட்டர். ஓகே, இந்த உருவத்தினுடையது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, பரப்பளவுன்னு கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை சதுரங்கள் கிடைக்குது பாருங்க. 1 2 1 2 3 4 5 சதுரம் கிடைக்கும். ஸோ 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 5 சதுரங்களின் பரப்பு தான் இந்த உருவத்தின் பரப்பு. ஓகே, நாலு சென்டிமீட்டர் பக்கமுள்ள எத்தனை சதுரங்கள்? 5 சதுரங்களின் பரப்பு. அப்போ முதல்ல ஒரு சதுரத்தின் பரப்புனா பக்கம் இன்ட்டு பக்கம். ஓகே, 4 × 4 மொத்தம் எத்தனை சதுரம்? 5 சதுரம்னால 5. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் 4 × 4 5 சதுரம்னால 5 அளவு. 4 16 16 80. ஓகே, 80 சதுர சென்டிமீட்டர். இந்த உருவத்தின் பரப்பளவு 80 சதுர சென்டிமீட்டர். ஓகே, சுற்றளவு 48, பரப்பளவு ஏரியா எவ்வளவு? 80 சதுர சென்டிமீட்டர். ஓகே, முதல் உருவத்துக்கு. அடுத்த ரெண்டாவது உருவம். நடுவில் ஒரு சதுரம், சுற்றி வர 4 செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்கு. முதல்ல சுற்றளவுக்கு வருவோம். 5 4 5, இதுவும் என்னது? 4 தான், அளவு கொடுக்கல, அதனால 4. இந்த இடம் 3, இந்த இடம் எல்லாம் உள்ளவே ஃபுல்லாக 3 3. ஸோ இது 4. ஓகே, 5 4 3 5 4 3 5 4 3, அந்த மாதிரி கூட்டுவோமா? இப்போ சுற்றளவு கண்டுபிடிப்போமா? செகண்ட் சம். கீழே இருந்து இப்படி எடுத்து வரேன். எல்லைகள் மட்டும் எடுக்கணும். 5 4 5 4. ஓகே, போடவா? 5 4 ப்ளஸ் இந்த 5 4, இங்கே இருக்க 5 4, அடுத்து இங்கே இருக்க 5 4, இங்கே இருக்க 5 4. ஓகே, இப்போ வெளியே இருக்க அந்த 4 இதனுடைய 5 4 மட்டும் 1 2 3 4. ஓகே, 4 5 4 4 1 2 3 4 5 20, 4 16, அப்போ 20 16 36. அதாவது 9 4 டைம் 4 9 36 சென்டிமீட்டர். ஓகே, சுற்றளவு. பரப்பளவுக்கு வருவோம். பரப்பளவுனா இது ஒரு செங்கோண முக்கோணம், இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், 4 செங்கோண முக்கோணத்தின் பரப்பு பிளஸ் ஒரு சதுரத்தின் பரப்பு. விடுவோமா?
சதுரத்தின் பரப்பு நடுவில் இருக்க அந்த சதுரத்தின் பரப்பளவு பிளஸ் 4 செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. ஓகே, நடுவில் இருக்க அந்த சதுரத்தின் பக்கம் 3 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவு A is equal to சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் ப்ளஸ் 4 இன்ட்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்னது, அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் 5 இன்ட்டு 4, அடிப்பக்கம் 3 உயரம் 4, இது கர்ணம். ஸோ அடிப்பக்கம் 3 உயரம் 4, அரை இன்ட்டு அடிப்பக்கம் 3 உயரம் 4. அதே போல் எத்தனை செங்கோண முக்கோணம், 4 செங்கோண முக்கோணம் இருக்குது. ஸோ இதுதான் தனியாக போட்டு. ஓகே, இது சதுரம். நடுவில் இருக்க சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம், செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, 3 9 ப்ளஸ் இது கேன்சல் பண்ணலாம். 4 12 12 24 33 சதுர சென்டிமீட்டர். முப்பத்தி 6 பரப்பளவு 33 சதுர சென்டிமீட்டர். ஓகே, கிடைச்ச ஆன்சர் அங்கங்கே எழுதி. அடுத்த உருவம், 3வது உருவத்தை பாருங்க. சுற்றளவுக்கு வருவோம். இது ஃபுல்லாக 15, 15 ப்ளஸ் இது வரைக்கும் 50, இங்கனுக்குள்ள ஒரு 12, இங்கனுக்குள்ள 13. இப்போ இங்கே இந்த இடம் மட்டும் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த அளவுகளை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர். ஓகே, இது ஃபுல்லும் 15 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர். ஸோ இது மட்டும் எவ்வளவு, 10 வரும். ஓகே, இப்போ இந்த சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கல, இந்த பக்கத்தை 10 10 எடுத்துக்கலாம், எல்லாமே 10,000. இது மட்டும் இதிலிருந்து இது முடிக்க 50, இந்த பக்கம் மட்டும் 12 தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்கையில் இந்த அகலம் 5. ஓகே, இது ஃபுல்லும் நீளம் 50. இந்த செவ்வகத்தினுடைய நீளம் 50, அகலம் 5. இந்த சதுரத்தின் பக்கம் 10, இந்த செங்கோண முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் 12, உயரம் 5. இந்த 3ஐயும் தனித்தனியாக எடுத்து பரப்பு கண்டுபிடிக்கல செய்வோம். இப்போ சுற்றளவுக்கு வருவோம். 15, இது 50 + 12 62, இது 13. ஓகே, இப்போ இந்த இடம் மட்டும் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கணும். இது 5 சென்டிமீட்டருங்கையில் இதுவும் 5000. இந்த பக்கம் வருவோம். இது ஃபுல்லாக இதுலேருந்து இது முடிக்க 50 இருக்குது, இங்கிட்டு 10 போச்சுன்னா இது 40,000. ஏன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கல இப்படி வரிசை அப்படி தான் வரணும். ஸோ இந்த இடம் நமக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் இது 40, இது 10, இது 10ன்னு கூட்டப்படும். செய்வோமா? 3ஆம் கணக்கு. உருவத்தின் சுற்றளவு பதினஞ்சு 62 13 15, இது ஃபுல்லாக 62 13 எழுதிட்டேன். 40 10 10. சுற்றளவுங்கையில் கவனமாக எல்லைகளை மட்டும் நோட் பண்ணணும். 20 60 73 73 62 15 கூட்டினா 150 150 சென்டிமீட்டர். பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு என்னன்னு பாருங்க. இந்த சதுரத்தின் பரப்பளவு பிளஸ் இந்த செவ்வகத்தின் பரப்பளவை எடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா இந்த 2 சதுரத்தின் பரப்பளவு டபுள் டைம்ஸ் போட்டு கூட செய்யலாம். ஆனால் இந்த சதுரம் வரையில் இது 5 5ன்னு வந்துடும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்வோம், இந்த சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 3ஐயும் கூட்டுவோம். ஓகே, பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு.
சதுரத்தின் பரப்பளவுங்கையில் பக்கம் எவ்வளோ இருக்குது? சதுரம்கையில் இந்த சதுரம் 10 × 10 இதனுடைய பரப்பளவு. ஓகே. செவ்வகம்கையில் இந்த செவ்வகம் ஃபுல் செவ்வகத்தை எடுக்கிறேன். இதனுடைய பரப்பளவு பரப்பளவுங்கையில் இது செவ்வகத்தினுடைய நீளம் 50, அகலம் 5 இருக்கு. ஓகே. நீளம் இன்ட்டு அகலம் 50 × 5. செங்கோண முக்கோணம்கையில் அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்கையில் 12 × 5. ஓகே. பார்க்கலாமா? இதுக்கு செங்கோண முக்கோணத்துக்கு இப்படி பிரிக்கும். 3 பரப்பும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சு. சதுரத்துக்கு 10 × 10, இதுக்கு 50 × 5, நீளம் 50, அகலம் 5, இதுக்கு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் ப்ளஸ் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே. பக்கம் இன்ட்டு பக்கம் கீழே சதுரத்துக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்கு நீளம் 50, அகலம் 5 இருக்கு, அடிப்பக்கம் 12 இருக்கு, உயரம் 5 இருக்கு. அந்தந்த அளவுகளை போட்டிருக்கேன் படத்தை பார்த்து. ஓகே. 100, 5 25 250, 6 30, 350, 380 சதுர சென்டிமீட்டர். ஓகே. ஏரியா. ஓகே.